சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆர்பிஐ எல்லா ஆர்பிஐயும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் காமன் மேனையும் இன்வெஸ்டரையும் நீங்களாம் இடிஎஃப் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படிங்க சார் கரெக்ட் ஆகும்? கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஒரு பெரிய குவான்டிட்டியாக டன் கணக்கில் வாங்குறாங்க. அவங்க அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு அந்த வேஸ்டேஜஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப 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 நாமினல் ரேட்டில் தான் வந்து இருக்க போது. அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய பாதிப்பை வந்து கொண்டு வர போகிறது இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வாக வாங்குறதுனால அவங்க ஒரு சேஃபான அசட்டாக கோல்டை வந்து பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க கோல்டை வந்து ரிசர்வாக வந்து வாங்குறாங்க. ஒரு காமன் மேனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற போது நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அப்படி இல்லை, எனக்கு வந்து சேஃபான அசட்டு தான் வேணும், கோல்டில் எனக்கு பார்ட்டிசிபேஷன் வேணும் அப்படின்ற போது நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலாம். பட் எகெயின் அதில் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ஹெவியாக வந்து இருக்கும். ப்ளஸ் நீங்கள் 1 கிராம் அப்படின்னு வாங்கும்போதோ இல்லது 1 பவுன் அப்படின்னு வாங்கும்போதோ நீங்கள் வாங்குற அமௌண்ட் ஒரு பெரிய லம்சம் கொடுத்து வாங்குற மாதிரி வந்து ஆயிடுது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து கோல்டு இடிஎஃப்ஓ கோல்டு ஃபண்டுலையோ இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா நார்மலாக மாதம் மாதம் ஒரு ரூ. 1000 எஸ்ஐபி, ரூ. 500 எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி போட்டு உங்களால் அக்யூமுலேட் பண்ண முடியும். கோல்டு இடிஎஃப்ல கோல்டு ஃபண்டில் வாங்குறதுக்கும் நீங்கள் டைரெக்டாக கோல்டில் வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக வந்து இருக்கும்.